ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் வெப் சீரிஸாக வெளிவந்த ஃபால் அவுட் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதைகளை பார்த்தீங்கன்னா 1940களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் வேர்ல்டு வார் அப்போ உலக நாடுகள் நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணுறதுனால அந்த இடமே பார்த்தீங்கன்னா வாழ தகுதி இல்லாத மாதிரி ஆயிடுது. அந்த டைமில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தம் எப்படியாச்சும் பிழைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பூமிக்கடியில் வால்ட் அமைச்சு அந்த வால்ட்டுக்குள்ளே குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. கதைக்களம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு மேல் உலகம் வாழவே தகுதி இல்லாத மாதிரி ஆயிடுது. அந்த டைமில் வால்ட்டுக்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீட்டாக அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தை அமைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் சர்ஃபேஸில் இருக்கவங்க அந்த வால்ட்டுக்குள்ளே வந்து ஹீரோயினோட அப்பாவை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போக, ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் வால்ட்டுக்குள்ளே இருந்தால் சரி வராது, எப்படியாச்சும் சர்ஃபேஸுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு சர்ஃபேஸுக்கு வர. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, ஹீரோயின் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா, இல்லை சர்ஃபேஸில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் வெப் சீரிஸ். ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் படம் எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட்லாம் பார்த்துருப்போம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் வெடித்து அதன் மூலம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா வாழ தகுதி இல்லாத மாதிரி இருக்கும். இந்த படமும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாலட்குள்ளே இருக்கிற அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க, அந்த வால் அவுட் விட்டு வெளியே வந்தால் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை என்ன, அங்கே 200 வருஷமாக ஒரு ஹியூமன்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஹியூமன்ஸ்னு சொல்ல முடியாது, ஜாம்பிஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை என்ன, அங்கே அன்றாட பிழைப்புக்கு அங்கே எப்படியெல்லாம் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம் தான். சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும். மொத்தமாக 8 எபிசோடு நினைக்கிறேன். ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம்லேருந்து 50 நிமிஷம் நெருக்கி ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே இந்த வெப் சீரிஸ் ஓடினாலும் எந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக லேக் ஆஃப் ஃபீல் ஆகலை. இந்த வெப் சீரிஸோட எண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஹேங்கரில் தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் எங்கேயுமே வரல. இருந்தாலும் இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய தரமான சம்பவங்களே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவை தேடுறதா இருக்கட்டும், பட் அவங்க அப்பா எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ஒரு ஆளுன்னு தெரியறதா இருக்கட்டும், மேக்ஸிமஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இதுக்கு முன்னாடி அவர் ஹீரோன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து இப்பயும் ஒருத்தர் ஜாம்பி மாதிரி இருக்காரு, அவரோட வாழ்க்கை முறைன்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸ் முழுக்க நான் லீனியர்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே வெப் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. இவங்க வாழ்ந்த உலகம் பார்த்தீங்கன்னா வார்னால தான் அழிஞ்சிருக்கும், நியூக்ளியர் போட்டனால தான் அந்த இடமே அந்த மாதிரி மாறி இருக்கும். அதுக்கப்புறமாச்சும் மக்கள் ஒற்றுமையாக அடிச்சுக்காமல் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு பார்த்தா கடைசி வரைக்குமே ஒரு கும்பல்ல இருந்து இன்னொரு கும்பல் அடிச்சுக்கிட்டு கிளைமேக்ஸில் ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லுவார், வார் என்றைக்குமே முடிய போகிறதில்ல, நம்ம தான் நமக்கு உண்டான வாழ்க்கையை தேடிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என்னதான் மனித சமுதாயம் தன்னை ஒருங்கிணைச்சிக்கிட்டு கட்டமைச்சிட்டு மேலே வரணும்னு நினச்சாலும் அந்த வார்ன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மனித சமுதாயத்தை கெடுக்குதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா தரமான ஒரு வெப் சீரிஸ், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு சம்பவம் இல்லைனாலும் ஒரு ட்ராமா மாதிரி போனாலும் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஃபால் அவுட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தரமான வெப் சீரிஸ். ஒரு போஸ்ட் அப்போகலிப்ஸ் மூவி எப்படி இருக்கணுன்றதுக்கு இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தரமான ஸ்டோரி, அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பக்காவாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோடு, ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஓடுது. ஒரு 8.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடினாலும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக லேக் ஆகலை. இது முழுக்க சிஜிஏ விஎஃப்எக்ஸ்ன்றப்ப டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. எது சிஜிஐ எது ஒரிஜினல் தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள், அவ்வளோ டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. இதை தவிர 2-3 கேரக்டர் நோக்கியே இந்த வெப் சீரிஸ் போனாலும் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா சில அடல்ட் கண்டென்ட்டும் சில நியூடிட்டி கண்டென்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெட்ட வார்த்தைலாம் சரமாரியாக பேசியிருக்காங்க. இது குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வெப் சீரிஸ் கிடையாது. நீங்கள் 18+ இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சது வீடியோ கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.